வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் காட்டத் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால் சாகும் வரை நீ உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதீர். யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதீர். பணம்தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகிறது. அடுத்தவரிடம் இருப்பது எல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம். தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் கசக்கத்தான் செய்யும். சில மனிதர்களும் அப்படித்தான் வார்த்தைகளில் தேனைத் தடவி பேசுவார்கள். அவர்களின் உள்ளம் என்னவோ கசப்பானதாகத்தான் இருக்கும். உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரை தான் உனக்கு மதிப்பு. ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின்தான் தொடங்குகிறது உனக்கான அவமதிப்பு. இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். எந்த சூழலிலும் சோர்ந்து போகாதீர்கள். இனி கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவும் ஒவ்வொருவருமே கடவுள்தான். கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக கடந்து செல்வதே. உன் உறவுகளை சேமிக்க வேண்டுமென்றால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் இரு. அதுவே போதும். கூர்மையான ஆயுதத்தை விடக்கூடியது வழிதரும் வார்த்தைகள். வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். உதடு தொட்ட வார்த்தைகள் உடனே உதிர்ந்துவிடும். உள்ளம் தொட்ட வார்த்தைகள்தான் உயிர் உள்ளவரை உயிரோடு வாழும். நாம சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரல என்றாலும் சிரிக்கணும். நாம் அழணும் என்று நினைக்கிறவங்க முன்னாடி அழுகையே வந்தாலும் அழக்கூடாது. உனக்கு மற்றவர்களை ஏமாற்றத் தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்கத் தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. வாழ்க்கையில தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தா தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமில்ல. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்த பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாத. கெட்டவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனிடம் சேராத. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது. அவதானமாக இருந்து கொள். நீ நிராகரிப்புகளைக் கண்டு வீழ்ந்து விடாதே. ஒருவன் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கி பிடிப்பான் என்று அர்த்தம். சொந்தம் என்று 1000 உறவு இருந்தாலும் பணம் என்கின்ற ஒன்று கையில் இருந்தால்தான் அந்த உறவு கூட நமக்கு சொந்தமாகும். யாருகிட்டையும் கையேந்தி நிக்கக்கூடாத 2 விஷயம். ஒன்னு பாசம், இன்னொன்னு பணம். ரெண்டும் நம்மள அசிங்கப்படுத்தும். எல்லாரும் நம்ம லவ் பண்றவங்க நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம லவ் பண்றவங்களுக்கு நாம உண்மையா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. அதுதான் பிரச்சனையே. அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும். செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான். இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் அப்படித்தான். நாம் பேசுவதை கேட்கக்கூட நேரமில்லை என்று சொல்பவர்களிடம் கெஞ்சினாலும் சரி, கொஞ்சினாலும் சரி, எந்த பயனும் இல்லை. தரிசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்துகின்ற அன்பும் எந்த பயனும் தராது. இழப்பையும் வழிகளையும் தான் உன் வாழ்க்கை முழுக்க நிரப்பிவிட்டு செல்லும். வரமாக நினைத்த சில உறவுகள் பின்னாளில் சந்திக்காமலேயே இருந்திருக்கலாமோ என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது காலத்தின் மாற்றத்தால். நாம் பெரியதாய் நினைக்கும் எந்த உறவும் நம்மை சிறியதாய் கூட நினைத்து பார்ப்பதில்லை என்பதே யதார்த்தமான உண்மை. சாட்சிகளைக் கொண்டு நிரூபித்து அன்பை புரிய வைப்பதை விட மனசாட்சியில்லாத மனிதர்களின் முகத்தை பார்க்காமல் விலகிச் செல்வதே மேலானது.